மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் தர வேண்டும். ஒரு ஆள் நம்மை நோக்கி ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் என்று சொன்னால் அந்த எச்சரிக்கை நமக்கு பொருந்தாதுன்னா அதுக்கு எப்படி எதிர்வினை ஆட்டுவது என்பது ஒரு வகை இருக்கிறது. பிஜேபி அதிமுகவை விழுங்கிவிடும், செல்லெடுத்து போயிடும். இது சொன்னது கற்பனையில சொன்னதா? இல்ல, தகுந்த ஆதாரங்களோடு சொல்லப்பட்டது. பதிலுக்கு திமுக விசிகாவை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தும்? திமுகவிலிருந்து தான் உடஞ்சு வெளியே வந்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து உடைஞ்சுதான் மதிமுக உருவாகிருக்கு. புரியுதா? ஒரு கட்சியை உடைத்து தன்னை என்ன செய்யல பண்ணல. உதாரணமா காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸை உடைத்து கொண்டுதான் தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா பாஜகவில இருந்து பாத்தீங்கன்னா யாரும் உடஞ்சி பிஜேபி உடஞ்சி வேற பிஜேபி என்ன செய்யல, மறுமலர்ச்சி பிஜேபி கிடையாது. அதிமுக கூட்டணி ஆட்சி தாங்க. ஆட்சி அமைக்கிற யார் அமைக்கிறான்னு பார்ப்போம். அது 8 மாசம் இருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் ஒரு எச்சரிக்கையா சொன்னதை அதை எப்படி புரிந்து கொண்டார் எடப்பாடியார்? உங்களுக்கு என்ன வேணும்? திருமாவளவனுக்கு என்ன விட்டது? திருமாவளவன் யார்? இப்படி எதிர்வரை ஆட்டினா நாளைக்கு நீங்க அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பாய்வனும் கிடையாது. கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறது போல சுதீஷ் அவர்கள் பாஜகவோடு நட்பு கொண்ட காரணத்தினால்தான் தேமுதிக நிர்வாகி சரியா? தேமுதிக இப்ப நிர்வாகி எங்க இருக்காங்க? திமுக உடச்சுன்னு சொல்றீங்கல்ல, தேமுதிகவுல உள்ள கடந்த கால நிர்வாகி இப்ப எந்த கட்சியில இருக்கிறாங்க? பிசிகாவை திமுக விழுங்க அளவுக்கு பிசிகாவை நாங்க ஒண்ணும் என்ன செய்யல, நாங்க ஒண்ணும் பலகீனமா இல்ல, நாங்க அந்த அளவுக்கு சோரம் போற ஆளுக்குன்னு ஒண்ணு கிடையாது. நாங்க கூட்டணியில இருந்து கொண்டு அறிவிக்கப்படாத எதிர்கட்சியுமா செயல்பட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி செயல்படுறோமா இல்லையா? எங்க கட்சியாவா விழுங்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழிக்கிறமாக்கும். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் எங்களுடைய வாசகமே. முதலமைச்சரை மேடையில வைத்துக் கொண்டு 4 திமுக கூட்டணிக்கு உலகக்கூடிய 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகாவுடைய ஓட்டுன்னு சொல்லக்கூடிய 100 ஓட்டுல 25 ஓட்டு விசிகாவுடைய ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணி உள்ள தலைவரை பெற்றிருக்கிறோம். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்பவுமே நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்க எச்சரிக்கை விடுவீங்க, பாஜக ஒரு சாதாரண ஒரு கட்சி இல்ல, அது உங்களை விழுங்கிடும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பிரச்சாரத்தை அது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் விமர்சனம் திரு விசிகா அவர்கள் மீது வைத்திருக்கிறார். விசிகா கட்சி பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க எங்களை எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்கீங்க, உங்க கட்சியை திமுக விழுங்கிடும், உங்களுக்கு உரிய அங்கீகாரம் தராது, திமுக உங்களை ஒட்டுமொத்தமா காலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திருமாவளவன் அவர்களும் நேற்றைய தினம் அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. முதற்கட்ட பார்வை. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஆள் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் தர வேண்டும். ஒரு ஆள் நம்மை நோக்கி ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் என்று சொன்னால் அந்த எச்சரிக்கை நமக்கு பொருந்தாதுன்னா அதுக்கு எப்படி எதிர்வினை ஆட்டுவது என்பது ஒரு வகை இருக்கிறது. எழுச்சி தமிழர் எங்க தலைவர் என்ன சொன்னாரு? பிஜேபி அதிமுகவை விழுங்கிவிடும், செல்லெடுத்து போயிடும். இது சொன்னது கற்பனையில சொன்னதா? இல்ல, தகுந்த ஆதாரங்களோடு சொல்லப்பட்டது. பதிலுக்கு திமுக விசிகாவை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தும்? இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கு. திமுக விசிகாவை விழுங்கிவிடும் என்று சொன்னா அதுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். கடந்த காலங்கள்ல திமுக இது போன்ற கட்சிகளை விழுங்கி இருக்குதா என்று பார்த்தா திமுகவிலிருந்து தான் உடஞ்சு வெளியே வந்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து உடைஞ்சுதான் மதிமுக உருவாகிருக்கு. புரியுதா? ஒரு கட்சியை உடைத்து தன்னை என்ன செய்யல பண்ணல. உதாரணமா காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸை உடைத்து கொண்டுதான் தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா பாஜகவில இருந்து பாத்தீங்கன்னா யாரும் உடஞ்சி பிஜேபி உடஞ்சி வேற பிஜேபி என்ன செய்யல, மறுமலர்ச்சி பிஜேபி கிடையாது. மாறாக பாஜக என்ன செஞ்சிருக்கிறது? தன்னோடு கூட்டணி வைப்பவர்களையும் தன்னை எதிர்ப்பவர்களையும் கூட என்ன செய்ய உடைச்சிருக்குது. உதாரணமா உத்தவ் தாக்கரே, நம்முடைய ராஜ் தாக்கரே பிளவு, சிவசேனா, ஏக்நாத் சிண்டேன்னு ஒரு ஆளை கொண்டு வச்சு சிவசேனா பிளந்தாங்க.
அஜித் பவாரை கொண்டு வந்து சரத்பவார் கட்சி அனுப்பிச்சிட்டாங்க, நிர்மூலமாக்குனாங்க. அது போல பாத்தீங்கன்னா அங்க சுவந்த அதிகாரியை கொண்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் உடைத்தார்கள். இப்படி பாஜக செல்லரித்து இருக்கிறது. அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல அப்படிலாம் இருக்குது. அபாயத்தை உணர்த்தும் மூலமாக திருமாவளவன் அவர்கள் வந்து எடப்பாடியாருக்கு ஒரு எச்சரிக்கை மணி விடுக்கிறாரு. நீங்க இப்படி போனீங்கன்னா உள்ளக்கு பாருங்க, வேலுமணி விலை சலசலப்பு வருகிறது, செங்கோட்டையை பத்தி சலசலப்பு வருகிறது. எடப்பாடியார் ஒன்னை சொல்கிறார், அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார். அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்ல கூட்டணி ஆட்சி தான், அதிமுக கூட்டணி ஆட்சி தான், ஆட்சி அமைக்கிற யார் அமைக்கிறான்னு பார்ப்போம், அது 8 மாசம் இருக்கிறது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் ஒரு எச்சரிக்கையா சொன்னதை அதை எப்படி புரிந்து கொண்டார் எடப்பாடியார்? உங்களுக்கு என்ன வேணும்? வந்து திருமாவளவனுக்கு என்ன வந்து விட்டது? திருமாவளவன் யார்? இப்படி எதிர்வரை ஆட்டினா நாளைக்கு நீங்க வந்து அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பாய்வனும் கிடையாது. இதையெல்லாம் மறந்து விட்டு எதிர்வினை ஆற்றிருக்கிறார். எனவே எடப்பாடியார் ஆற்றிய எதிர்வினை இந்த பதிலடி வந்து கொஞ்சம் பொருந்தாது, திமுகவுக்கு அது பொருந்தாது. ஆனா திமுக கடந்த காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியை நீங்க உடைச்சதை பத்தி சொன்னீங்க. அது மூப்பனார் காங்கிரஸ் உண்டானதே திமுகவால தான் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போல தேமுதிகவை உடைச்சதுல திமுகவோட பங்கும் இருக்கு அப்படின்லாம் கூட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே. அப்படிப்பட்ட கட்சின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்களே. அது முதல்ல உண்மையா? தேமுதிக யாரோட கூட்டணி வச்சாங்க? தேமுதிக உடையல. தேமுதிகங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாரு விஜயகாந்த். இப்ப எப்படி நடிகர் விஜய் வந்து தாவேக்காங்கிற கட்சியை உருவாக்கி இருக்காரோ அதை விட பலமாகவும் பரந்த போட்ட நிலையிலையும் வந்து என்ன செஞ்சாரு, விஜயகாந்த் ஒரு கட்சியை தொடங்கினாரு. தொடங்கி யாருக்கிட்ட கூட்ட வச்சாரு? அன்றைக்கு பிரச்சாரம் ஃபுல்லா எப்படி இருந்தது? திமுகவை அழிப்பது ஒழிப்பதுதான் தேமுதிகவுடைய மெயின் கொள்கைன்னாரு. அப்ப அதை வந்து திமுக எப்படி உடைச்சிச்சுன்னு சொல்றீங்க? கடைசியில அதிமுக போய் நின்றுல அவரு எம்எல்ஏ எல்லாம் வின் பண்ணாரு, எதிர்க்கு தலைவரா ஆனார்ல. கடைசியில பாத்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய முடியுங்கிறது போல சுதீஷ் அவர்கள் பாஜகவோடு நட்பு கொண்ட காரணத்தினால்தான் தேமுதிக நிர்வாகிகள் சரியா, தேமுதிக இப்ப நிர்வாகி எங்க இருக்காங்க? திமுக உடச்சுன்னு சொல்றீங்கல்ல, தேமுதிகவுல உள்ள கடந்த கால நிர்வாகிகள் இப்ப எந்த கட்சியில இருக்கிறாங்க? பெரும்பான்மையாக பாஜகவோட அதிமுக இருக்கிறாங்க. திமுக உடச்சுன்னா திமுக வந்திருப்பாங்க. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ யாரு சார்? ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ நீங்க சொல்லுங்களேன், யாரு சொல்லுங்களேன்? ஈரோடு கிழக்கு யாரு? இல்ல, தேமுதிகவுல ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர் கடைசியில மக்கள் தேமுதிகன்னு அவர் ஆரம்பிச்சு அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி அதிமுக தானே. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக காரரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இங்க அமைச்சரா இருக்கிறாரு, மீனவத்துறை அமைச்சர். செந்தில் பாலாஜி அதிமுக காரரு. அது அப்படி பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா திமுக அங்க போயிருக்காங்க. நேயா நாகேந்திரன் யாரு? நேயா நாகேந்திரன் அதிமுக காரர் தானே. அதாவது சில இண்டிவிஜுவல்ஸ் இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இங்க அதை சொல்லவில்லை. இப்ப மூப்பனார் விவகாரம், அதே போல ஜேஎம்எச் ஹாரூன் இவங்களுடைய விவகாரங்கள் எல்லாம் சொல்றாங்களே, அப்படி கூட திமுக செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் கடந்த காலத்துல. நான் சொல்ல வர்றேன், பதில் சொல்ல விட்டா தானே நீங்க சொல்ல முடியும். மூப்பனார உடைச்சது யாரு? மூப்பனார வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து உடைச்சது வந்து கருணாநிதி கலைஞரா? இல்லையே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று தொடங்கினார். ஏன் தொடங்கினாரு? அது தான் தனி விவாதம். அன்றைக்கு இருந்த வந்து பவர் சென்டர் மூப்பனார் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு பேசப்பட்டவரு. காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்து அன்னைக்கு 2வது காமராஜர் ஆண்டவெல்லாம் பேசப்பட்டவர். அங்க இருந்த டிஸ்பியூட்னால என்ன செஞ்சாங்க, இப்ப வந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்குறாங்க. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் யாரோட சேர்ந்திருக்காங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கா? மூப்பனாருடைய மகன் யாருக்கையில சேர்ந்திருக்காரு? பிஜேபி. கே வாசன் வந்துட்டு இவரோட சேர்ந்து மோடியோட சேர்ந்து நிக்கிறாரு. பிஜேபி அங்க வைத்திருக்காரு. அப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் திமுகவுக்கு பொருந்தலங்கிறார். திமுக உடைச்சிருந்தா உடைச்சுன்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். சரி, இன்னொரு ஆங்கிள் பேசுங்களேன். பிசிகாவை வந்து திமுக விழுங்க அளவுக்கு பிசிகாவை நாங்க ஒண்ணும் என்ன செய்யல, நாங்க ஒண்ணும் பலகீனமா இல்ல. நாங்க அந்த அளவுக்கு சோரம் போற ஆளுக்கு ஒண்ணு கிடையாது. நாங்க கூட்டணியில இருந்து கொண்டு அறிவிக்கப்படாத எதிர்கட்சியுமா செயல்பட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி செயல்படுறோமா இல்லையா? எங்க கட்சியாவா விழுங்க முடியும்? எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழிக்கிறமாக்கும். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் எங்களுடைய வாசகமே. முதலமைச்சரை மேடையில வைத்துக் கொண்டு 4 திமுக கூட்டணிக்கு உலகக்கூடிய 4 ஓட்டுல ஒரு ஓட்டு விசிகாவுடைய ஓட்டுன்னு சொல்லக்கூடிய 100 ஓட்டுல 25 ஓட்டு வந்து விசிகாவுடைய ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணி உள்ள தலைவரை பெற்றிருக்கிறோம்.
அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து விழுங்கிறதுலாம் ஆனா பொருந்தாத ஒரு திரு உவமானம். எடப்பாடி பழனிசாமி ஆனா அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ம். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஜிங்கு சக், ஜிங்கி சக்குன்னு ஜால்ரா தான் போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க இப்ப என்ன அவரு சொல்றீங்க? யார்? நாங்க ஒரு மோடி, அமித்ஷா. அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியா நாங்க செயல்படுறோம்னு நீங்க சொல்றீங்க. அதாவது அரசியலுடைய அரங்குல வந்து அவமானங்களையும் அவதூறுகளையும் சுமந்துதான் கடக்க வேண்டும். அப்படிதான் ஆகிவிட்டது அரசியலை பொறுத்தவரையில. ஃபுல்லா அவதூறு, பொய், எல்லாம் சாணி எடுத்து அடிப்பாங்க. இதையெல்லாம் நான் வலது கையில இடது கையில டீல் பண்ணிட்டு போய் கொண்டிருப்போம். நாங்க யாருக்கு சிங்கி அடிச்சிருக்கிறோம்? வேங்கை வயலா நாங்க தான் ரோட்ல நிக்கிறோம். ஆம்ஸ்டாங் பிரச்சனையா நாங்க தான் ரோட்ல நிக்கிறோம். கல்வநாயக முறையில வந்து கள்ளக்குறிச்சியில எரிசாராயமா நாங்க தான் நிக்கிறோம். அவ்வளவு விஷயத்துல வந்து அதிமுக வந்து எதிர்க்கட்சியா செயல்படவில்லை. நாங்க தான் எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து இன்னைக்கு வந்து திமுக விழுங்கிவிடும் விசிகாவ. திருமாவளவனுக்கு என்ன யாரு அப்படின்னு கேட்டேன்னா, திருமாவளவன் யார் அப்படிங்கிறத வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரியும். என்னுடைய தம்பி திருமாவளவன் எங்க இருந்தாலும் வாழுகன்னு சொன்னவங்க அம்மா அவர்கள். ஒரு காலமும் நான் பாஜகவோட என்ன செய்ய மாட்டேன், கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொன்னவர்கள் அம்மா அவர்கள். இன்றைக்கு அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த கூற்றுக்கு முரணாக, அவங்க லட்சியத்திற்கு முரணாக, அவங்களுடைய சிந்தனைக்கு முரணாக இன்னைக்கு எடப்பாடியார் வந்து என்ன செஞ்சிருக்காரு, பொருந்தாத ஒரு போதாத கூட்டணியை கொண்டு வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து வந்து அவரு இந்த மாதிரி பழிச்சொல்லை சொல்வது கண்ணாடி மாலையில இருந்துட்டு கள்ள விசிறிக்கு சமம். நம்ம திரும்பவும் சொல்றோம். ஒரு நல்ல எண்ணத்தை சொன்னதுங்க. நல்ல எண்ணத்துல சொன்னது. திமுகவும் அதிமுகவும் நிச்சயமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுல. ரெண்டுமே திராவிட கட்சிகள். திராவிட பாரம்பரியத்துல வந்த கட்சி. அதிமுக வந்து அழிந்து போய் விடக்கூடாது. சன்னத்தனமா பிரியுதா இல்லையா? ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி ஒரு அணி, அதாவது சசிகலா அம்மையார் அவங்க ஒரு அணி, இப்படி பல அணிகளாக வந்து பிரிகிறாங்கல்ல. அப்ப வந்து இதை வந்து அந்த பிரிந்த நிலையில திரும்பவும் நீங்க வந்து வழக்குகள் இருக்கு, குடநாடு வழக்கு, இப்படிலாம் வழக்குகளை பயமுறுத்தி அச்சுறுத்தி நீங்க வந்து எடப்பாடியார் வந்து டேக்கிள் பண்ணும்போது நிச்சயமாக கபலீகரம் ஆகுமா ஆகாதா? நீங்க இன்றைக்கே ராஜேந்திர பாலாஜி. நீங்க நல்லெண்ணத்துல சொன்னோம் நாங்க. அதையே வந்து திரு எடப்பாடி இப்படி வந்து இவ்ளோ இதுவா கடுமையான விமர்சனத்த பண்றாருன்னு நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கடந்த காலத்துல 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிருந்தாரு. ஆனால் பிஜேபியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தார்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாடாளுமன்ற தேர்தல்ல எங்க வெறும் வைக்க 5 வேண்டிய இடத்துல சீட்டுகள் எங்க இல்ல, வச்சிருந்தாரு? நாடாளுமன்ற தேர்தல்ல வெறும் 5 சீட்டு தான் குடுத்தாரு. சட்டமன்ற தேர்தல்ல வெறும் 20 சீட்டு தான் குடுத்து நிக்க வச்சாரு. அப்போ வைக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருவாரு. அவர் டஃப் பார்கெய்னர். அவர் அந்த அளவுக்கு விட்டு குடுத்துற மாட்டாரு. தன்னுடைய கட்சி அவர் தகுந்தவாறு தான் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவர் வந்து பகிர்ந்தளிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. நீங்க அப்ப இபிஎஸ் வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணலங்க. நான் என்ன கேட்கிறேன், வைக்க வேண்டிய இடத்துல வச்சான்னு சொல்றீங்கல்ல, இது எப்ப தெரியுமா பொருந்தும்? அவர் 2017ல இருந்து 2021 வரைக்கும் முதலமைச்சரா இருந்தார்ல. அப்ப சிஏஏ என்ஆர்சி உடைய பில்லு வந்துச்சு பாத்தீங்களா? குடியுரிமை திருத்த சட்டம். ஓயா எனக்கு அதுல வந்து எனக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்ல, எதிர்த்து வாக்களிப்போம், அல்லது அட்லீஸ்ட் வந்து வெளிநடப்பாய் செய்வோம் என்று சொல்லியிருந்தால் நீங்க சொல்ற கூட்டு வைக்கிற இடத்துல வச்சிருந்தா இருப்பான்னு சொல்லிடலாம். நான் விவசாயியுடைய மகன், நான் விவசாயம் செஞ்சவன், நான் விவசாயின் மகன் அடிக்கடி சொல்றாருல, அந்த விவசாயில குழி தோண்டி புதைக்கிற சட்டம் தான் வேளாண் திருத்த சட்டம். இந்த வேளாண் சட்டத்துக்கு வந்து நான் எதிர்த்து நிற்பேன். வேளாணுடைய அந்த விவசாயத்தை வந்து கார்பரேட் களவாணிகளுக்கு வந்து தாரை வார்க்கூடிய சட்டம். எனவே பாஜக எதிர்க்கிறேன் என்று சொல்லி முதலமைச்சரா இருக்கும்போது எதிர்த்திருந்தா நீங்க சொல்ற கூட்டு சரியா இருந்திருக்கும். வலிய போயில என்ன செஞ்சாரு? போய் வந்து என்ன செஞ்சாரு? ஓட்டு போட்டாரு. காஷ்மீர் 370 ஆர்டிகிள் 370ல வந்து வித்ட்ரா பண்ணும்போது இவரு போய் என்ன செய்யறாரு? ஓட்டு போடுறாரு. அது மட்டும் இல்லைங்க. இவர் ஓட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை, ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மோடிக்கு, ஒன்றிய அரசுக்கு. அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு. உதாரணமா காஷ்மீருடைய சட்டசபையை கலைக்கிறதா இல்லையா? இதுக்கு வந்து நீங்க ஏன் போய் வாக்கு செலுத்துறீங்க? காஷ்மீர் சட்டசபை இருந்தா அவங்களுக்கு என்ன, கலைஞ்சா அவங்களுக்கு என்ன? அதுக்கெல்லாம் வழிய போய் என்ன செஞ்சாரு? முட்டு கொடுத்தாரு. எங்க வைக்க வேண்டிய இடத்துல எங்க வச்சாரு? முதலமைச்சரா இருந்த நிலையில எங்க மாவட்டத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்டெர்லைட் போராட்டத்துல கலந்து கொண்ட பொதுமக்களை 13 பேரை குருவி சுட்டமா துப்பாக்கியால சுட்டாங்க. முதலமைச்சர் எடப்பாடி வந்து மைக்கு நின்று கேட்கும்போது எனக்கு தெரியாது, நான் வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன்னாரு. அப்ப இப்படிலாம் இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து நீங்க ஸ்திரமா இருங்க, பயப்படாதீங்க, எப்படியோ பொதுச்செயலாளர் நீங்க ஆகிட்டீங்க, நீங்க தான் அதிமுக பொதுச்செயலாளரு. அம்மா முதலமைச்சரா இருந்தா அம்மா எப்படி இருந்தாங்க, பொதுச்செயலாளராக இருந்தா வந்து ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு போல்டா நீங்க இருங்க. பாஜக என்னைக்குமே உங்களை என்ன செய்யாது, நீங்க பவர்ல இருக்கும் போதே உங்களை வந்து என்ன செய்யல, வச்சு பார்க்கல. நீங்க பவர் இல்லாம இப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவா இருக்கும்போது உங்களை என்ன செய்யும்,
கபலீகரம் செய்துவிடும் என்ற நல்ல எண்ணத்துல சுட்டி காட்டுனா திருமாவளவன் நீ யாரு? உங்க உங்க கட்சியை வந்து திமுக செல்லறுத்தி விடும். இத்தனை வருஷம் கூட்டணியில இருக்கிறோம் திமுகவோட. எங்க செல்லறுத்தி இருக்குது? எங்க விலகி இருக்குது? அதனால வந்து இங்க அண்ணன் தம்பி உறவு தான். திமுக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வந்து யாரும் சோரமனவும் கிடையாது. எல்லாருமே வந்து கொள்கை அடிப்படையில தான் களமாடி கொண்டிருக்கிறோம். இதே திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கட்டுமே, அதே பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்கட்டுமே, நான் வந்து வெளியே பெற்றுருமே ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் கூட்டணியில் பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடாது. இப்படி சொல்லிதானே கூட்டணியில் சேர்ந்திருக்கிறோம். எப்படி எங்களை சென்றடிக்க முடியும்? அந்த கருத்தே தப்புன்னு சொல்றேன். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்ப திருமாவளவன் அவர்கள் பதில் விமர்சனமாக இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவில்லை, அவருக்கு யாரோ எழுதி கொடுத்து இது பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எதை மீன் பண்றாரு திரு திருமாவளவன் அவர்கள்? அது யாரு எழுதி கொடுத்தாரு நமக்கு தெரியவில்லை. ஆனா பேசுற ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படின்னா மேட் இன் நாக்பூர் மாதிரி இருக்கு. புரியுதா? ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா சொல்றீங்களா? நாக்பூர் RSS உடைய ஸ்கிரிப்ட்ங்கிறேன். மோடிக்கே ஸ்கிரிப்ட் RSS தானே. மோடி வேண்டாம் RSS ஸ்கிரிப்ட் பேசாம இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இது வந்து திராவிட பாரம்பரியத்துல உள்ள மண். தமிழ் தேசியம் பேசக்கூடிய மண் இந்த மண். இது தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், கண்ணிய தமிழர் காகிதம், இமானுவேல் சேகரனார், முத்துராமலிங்க ஐயா தேவர், அது மாதிரி நம்முடைய தலித் சமூகம் ஏற்றி போட்டக்கூடிய அம்பேத்கருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் வந்து பரஸ்பரமாக ஒற்றுமையோடு களமாடக்கூடிய மண். இந்த மண்ணுல பாசிச பாஜகவுடைய சிந்தனை எடுபட விடக்கூடாது. அதுக்கு உங்க அதிமுக மேல சவாரி செய்யுது. அந்த சவாரி செய்யதான் நீங்க வந்து சுகமாக கருதுனீங்கன்னு சொன்னா அதையே நீங்க மோடி அமித்ஷா பேசுற எடப்பாடியாரும் பேசும்போதுதான் எங்க தலைவர் சொல்றாரு, நீங்க எடப்பாடியார் மாதிரி பேசுற மாதிரி தெரியலையே, பழைய எடப்பாடியாரா தெரியலையே, வேற மாதிரிலாம் வந்து சந்திரமுகியா மாறி நின்று பேசுற மாதிரி இருக்கு என்று சொல்கிறார். ஸ்கிரிப்ட் எங்கேருந்து வந்திருக்கிறது என்பதை வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமா சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் மீது வைத்த விமர்சனம், அதற்கு திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு பதில் விமர்சனம், இதற்கு உண்டான அந்த பின்னணி அரசியல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.